அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் 3 ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் சோப் தான் செய்கிறோம். அந்த சோப்பு இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து முகம் பளிச்சுன்னு இருக்கும், முகம் பளபளப்பு கொடுக்கும், முகம் சுருக்கத்தெல்லாம் போக்கும். அது இல்லாமல் கரும்புள்ளிகள்லாம் போக்கக்கூடிய இந்த சோப்பு எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. வீட்லேயே நம்ம பளிச்சுன்னு எப்படி நம்ம முகத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் முகம் பளிச்சுன்னு இருக்கும், முகம் பருவு இல்லாமல் முகம் சுருக்கம் இல்லாமல் அவ்வளோ பொலிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு உருளைக்கிழங்க தோலை சீவி கழுவிட்டு எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேரட்டை பெரிய கேரட்டாக எடுத்துருக்கேன், அதையும் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பச்சை பால் தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை பால் சேர்த்துக்கலாம். கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. எதுவும் கட்டி இல்லாமல், இந்த கொரப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுனாக்கா வடிகட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வடிகட்டவே இல்லை, அப்படியே தான் சேர்க்குறேன். இது கூட நான் கத்தாழை ஜெல்லு தான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் கத்தாழை இருந்தனாக்கா அதை கூட நீங்கள் சேர்த்து அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் நைட்டில் செய்கிறதுனால கத்தாழை வந்து பிக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதனால் கத்தாழை ஜெல்லு சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட கத்தாழை இருந்தனாக்கா நீங்கள் கத்தாழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இ விட்டமின் கால்சியம் மாத்திரை எடுத்துருக்கிறேன். இது 3 மாத்திரை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சோப்பு நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், பால் ஊற்றுனதே நம்மளுக்கு போதும். தண்ணிலாம் ஊற்றுனாக்கா இப்போ சோப்பு நம்மளுக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகியாது, அப்படியே ஒரு மாதிரி கொழப்பாக ஆகிடும். அதனால் நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ இது கூட கிளிசரிங் தான் சேர்க்குறேன். கிளிசரிங் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சோப்பு சீக்கிரம் கரையாது. அது மட்டும் இல்லாமல் முகம் கொஞ்சம் பொலிவாக இருக்கும், பளிச்சுன்னு கொடுக்கும். அதனால் கிளிசரிங் கொஞ்சமாக சேர்க்குறேன். ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். இது கூட ஆரஞ்சு எசன்ஸ் தான் சேர்க்குறேன். ஆயில் இது. இந்த ஆயில் சேர்த்தா முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் இந்த ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு எசன்ஸ் சேர்க்க போகிறோம். இதுதான் வாங்கியிருந்தேன். இது நல்லா முகம் பொலிவாக இருக்கும். முகம் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. முகத்தில் இருக்கிற அலர்ஜி அரிப்பு கூட எடுக்கும் இந்த எசன்ஸு. இது ஆயில் நல்லா இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது லாவெண்டர் வாங்கியிருக்கேன், ரோஸ்மேரி வாங்கியிருக்கேன். இதில் சாண்டல், ரோஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது. இதில் 5 ஃபேவரட் இருக்குது. இதில் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறது இந்த ரோஸ் மட்டும் தான் சேர்க்குறேன், எல்லாமே சேர்க்க வேண்டாம். சாண்டல்னால் நம்ம எப்போ செய்கிறோமோ என்னென்ன ஃபேவரட் வேணுமோ அப்போ நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். இது தேயிலை டீ தூள் எடுப்பாங்கள்ல, அதோட ஃபேவரெட் இது. இப்போ நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது இந்த ரோஸ் மட்டும் தான் சேர்க்குறேன். ரோஸ் எசன்ஸ் தான் சேர்க்குறேன். இந்த ஆயில் ஒரு 3 ஒரு 4 சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம், போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதிலே நம்மளுக்கு வாசனை கிடைக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதோ வாசனைக்கு நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரோஸ் ஊற்றினமே, ரோஸ் இதுலேயே நம்மளுக்கு வாசனை ஸ்மெல் வரும். உங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக வேணுனாக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு
சோப்பு மாடலில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஊற்றுறது வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடியது. நீங்கள் எந்தெந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கொள்ளலாம். இதை ஊற்றி நான் ஆற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 3 மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். சோப்புலாம் எடுத்துட்டேன் பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு சோப்பு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். முகம் எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கும், முகம் பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செய்ய முடியலனாக்கா, உங்களுக்கு வேணும்னாக்கா எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வேணும்னாக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.